தாராபுரம் காங்கேயம் சாலையில் மாம்பழ வியாபாரம் செய்து வந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கி அவரது காதை அறுத்து 1 பவுன் தங்க நகையை பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் மாம்பழம் வாங்குவது போல் கடைக்கு வந்து நின்றுள்ளார். சிறிது நேரம் அங்கிருந்த மர்ம நபர் அவர் அணிந்திருந்த தங்கத்தோடுகளை நோட்டமிட்டு திடீரென அவரது 2 காதுகளையும் பிடித்து நகையை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. கடை நடத்தி வரும் பெண் கூச்சலிட்டதால் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவரது தலையில் பலமாக தாக்கியுள்ளார். அதன் பிறகும் ஆத்திரம் தணியாமல் அருகிலிருந்த காலி மது பாட்டிலை கொண்டு மீண்டும் சரமாரியாக தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதை அறுத்து அவர் அணிந்திருந்த சுமார் 1 பவுன் எடையுள்ள தங்க நகையை பறித்துக்கொண்டு எந்தவித பதற்றமும் இல்லாமல் அங்கிருந்து நடந்து சென்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த அவரது கணவர் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவக்குமார் தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளைக் கொண்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தாராபுரம் காங்கேயம் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.